ஹாய் ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் வந்துட்டு லலிதாவுக்கு போயிட்டு ஒரு பவுனில் செயின் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே கிருஷ்ணகிரியை சார்ந்தவங்களாக இருந்தால் கமெண்ட் பண்ணாமல் போகாதீங்க. நான் கிருஷ்ணகிரி பொண்ணு. ஸோ கண்டிப்பாக இது கிருஷ்ணகிரியை சார்ந்தவங்க பார்ப்பீங்கன்றது நான் முழுமையாக நம்புகிறேன். அப்படி பார்த்தா நானும் ஒரு லக்கி தான், நீங்களும் ஒரு லக்கி தான். நான் இங்கே வந்துட்டு பெங்களூரில் எலங்காவில் வந்துட்டு ஸ்டே பண்ணி நான் இங்கே வேலை செஞ்சுருக்கேன். ஸோ எப்படி சொல்கிறது, சேவிங்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக நானும் என் கணவர் இறந்து நிறையா பல பிரச்சனைகளுக்கு அப்புறமா ஒவ்வொன்றா நான் வந்துட்டு சஃபர் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுற அந்த சேவிங்ஸில் நான் இன்றைக்கி போயிட்டு எடுத்துகிட்டு வந்து இந்த ஒரு பவுன் செயினை நான் வாங்கினதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே போல் உங்களோட ஷேர் பண்ணுறதுலையும் நான் ரொம்ப 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 சந்தோஷப்படுறேன். ஏன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர் குடும்பத்துக்கிட்ட ஷேர் பண்ணுறதுல நான் இது ஒரு பெருமையாகவே நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி நம்ம பார்க்க நம்மளுக்கு ஒரு கண்டிப்பாக அவேர்னஸும் வரும். அதே போல் கண்டிப்பாக நம்ம நகை வாங்கவும் ஆரம்பிப்போம். ஏன்னா நிறைய யூடியூப்பில் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய போஸ்ட் பண்ணுறத வந்துட்டு நான் நிறைய பார்த்துருக்கேன். பார்த்து தான் இந்த மாதிரி ஒரு நகை வாங்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் எனக்கு வந்தது. எனக்கு நகை மேலேயே இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. ஏன்னா நான் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. என்னாலலாம் இது எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா கொஷின் மார்க் தான். ஸோ கண்டிப்பாங்க இந்த மாதிரி நிறைய பேர் அட்வைஸ் பண்ணி நிறைய இந்த மாதிரி அவங்களோட குறைகளையும் அவங்களோட நிறைகளையும் சொல்லி போஸ்ட் பண்ணுறப்போ ஸோ என்னாலும் எடுக்க முடியும் அப்படின்ட்டு ஒவ்வொரு நிமிஷமும் என்னோடய தலைக்கு நான் போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ அந்த ஒரு சக்ஸஸ் தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி தான் பாருங்கள், நான் போயிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் 5/5/2024. ஸோ இதோட நெட் வெயிட் வந்துட்டு இது வந்துட்டு 22 கேரட்டு 916 கேடிஎம் தான். இன்றைக்கி வந்துட்டு ஏன்னா இது அக்ஷய திருத்தி ஆஃபர் போயிருக்கு. அதனால் சரி, அந்த கோல்டுக்கு மேலே ஒரு கிராம் வந்து ஒரு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் வந்துட்டு கம்மி பண்ணுறாங்க. அதனால் சரி போயிட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். பாருங்கள், என்னோடய கிராஸ் வெயிட் வந்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னா 8.259 கிராம் இருக்குது. இதோட வேஸ்டேஜ் வந்துட்டு பாருங்கள், இன்றைக்கோட ரேட் வந்து 6,585 ரூபா. வேஸ்டேஜ் வந்து பாருங்கள், இதில் வந்துட்டு 5,432 ரூபா இருக்குது. அப்புறமா டிஸ்கவுண்ட் பாருங்கள், அதாவது இது வந்துட்டு எவ்வளோ 9% அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு வந்துச்சு. ஆனால் 8 கிராம் வந்துட்டு 1% டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த 1%க்கு வந்து 543 ரூபா 86 பைசா வருது. ஸோ டோட்டல் வேல்யூ வந்து பாருங்கள் இவ்வளோ 59,274 ரூபா வருது. ஸோ டோட்டல் அமௌண்ட் இது. அதுக்கப்புறமா பாருங்கள் ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி வந்துட்டு எவ்வளோன்னா 889 ரூபா 11 பைசா. ஸோ டோட்டலாக சேர்ந்து வந்துட்டு எனக்கு வந்து 61,052 ரூபா. ஏன்னா அங்கே வந்துட்டு அந்த அக்ஷய திருத்திக்கு வந்துட்டு அதாவது வேஸ்டேஜில் வந்து 1% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும்தான் ஆஃபர் போயிருக்குது அக்ஷய திருத்தியை முன்னிட்டு. ஸோ அதுக்காக எனக்கு டோட்டலாக வந்துட்டு எனக்கு வந்து 61,052 ரூபா வந்துச்சு. இந்த 52 ரூபா கூட அவங்க குறைக்கவே இல்லை. எனக்கு இந்த லலிதாவில் வந்துட்டு இங்கே பெங்களூரில் வந்துட்டு எலங்கா லொக்கேஷனில் இருக்குது இந்த லலிதா ஜுவல்லரி. ஸோ அங்கே வந்துட்டு அங்கே போனாவே எதுவுமே டிஸ்கவுண்ட் பண்ண மாட்டாங்க, எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, 1 ரூபா கூட கம்மி பண்ண மாட்டாங்க. அது அங்கே வேலை செய்கிறவங்களுக்கும் அதே மாதிரி தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஸோ எனக்கு ரொம்ப அங்கே ஒரே ஒரு வருத்தம் அது மட்டும்தான். ஆனால் ஜிஆர்டியில் போனால் எப்படியாச்சும் வேஸ்டேஜ்லேயும் கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. அதே போல் நல்லா அவங்க வந்துட்டு எப்படி சொல்கிறது, கம்மி பண்ணியும் கொடுக்குறாங்க. ஸோ நான் இந்த மாதிரி டிசைனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி தான் வாங்கியிருக்கேன். ஸோ ரொம்ப நாள் கனவு இந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி இந்த கோல்டை பர்ச்சேஸ் பண்ணதில். ஃப்ரெண்ட்ஸ், இந்த செயின் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சப்ஸ்கிரைபர் குடும்பம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் எனக்கு வந்துட்டு பூஸ்ட் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுறதும் எனக்கு கமெண்ட் பண்ணுறதும் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். லவ் யூ ஆல். ஹாப்பி சண்டே.